வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று மார்ச் 15 நாள் ஒரு சிந்தனையாக தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஐவகை கடமைகள் என்ற சிந்தனையை பார்க்க இருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் மட்டும் வாழாமல் தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று மனவிரிவு கொண்டு தொண்டாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார்கள். தனக்காக வாழ்பவன் சாதாரண மனிதன், தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்பவன் சிறப்பான மனிதன், தனக்காகவும் சமுதாயத்திற்காகவும் நாட்டிற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்பவர்கள் மாமனிதர்கள், உலகத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அருட்தொண்டாற்றுபவர்கள் ஞானிகள். அந்த வழியில் தாய்மானவர் திருவள்ளுவர் வள்ளலார் வழியில் வந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அனைவரும் தன்னுடைய உடல் நலத்தை பேணி காத்து அதன் மூலமாக தன்னுடைய அறிவு, வயது, ஆற்றல் மூலமாக மனவிரிவு கொண்டு குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று அருட்தொண்டாற்ற வேண்டும். உடல் நலம் பேணி காத்தால்தான் நாம் நம்முடைய குடும்பத்தை சிறப்பாக முறையில் வழிநடத்த முடியும். உடல் நலம் கெடுத்து கொண்டால் நம்மால் இந்த சமுதாயத்திற்கு செலவுதான் ஆகின்றது. சமுதாயத்திற்கு உழைக்கிறேன் என்று நாம் நம்முடைய உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. குடும்ப நலத்தை கெடுத்து நாம் ஒன்றும் சிறப்பாக வாழ முடியாது. ஒன்றினால் ஒன்று கெடாமல் நாம் இந்த ஐவகை கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். தனி மனிதன் உடல் நலத்தை பேணி காத்தால்தான் சமுதாயத்திற்கு நல்லது. அதன் மூலமாக தான் அவருடைய அருள் தொண்டு விரிவடைந்து இந்த சமுதாய மக்களின் துன்பத்தை போக்கி சிறப்பாக வாழ முடியும். இந்த உலகத்தில் காணும் முக்கிய பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். இந்த பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டும். இந்த மனவளக்கலை யோகா என்பது இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒருவரும் வாழ்க்கையில் சிறப்பாக உடல் நலத்தை பேணி காத்து மனவளத்தை பெருக்கிக் கொண்டு உயிராற்றலை பெருக்கிக் கொண்டு சிறப்பாக வாழ்ந்து தான் பெற்ற இந்த இன்பத்தை, தான் பெற்ற கல்வியை, உடல் ஆரோக்கியத்தை இந்த உலக மக்கள் பெறுவதற்காக அருட்தொண்டாற்றுவதே கர்மயோகம் என்று உடல் நலம் கெட்டால் அவர் மூலமாக சமுதாயம் கெடுகிறது. பிறகு சமுதாயத்தினுடைய உதவி அவருக்கு தேவைப்படுகிறது. இந்த உடல் நலம் காப்பது என்பது சுயநலம் கிடையாது என்றும், தொண்டு செய்வதற்கு நம்முடைய உடல் நலம் முக்கியமானது. அப்பொழுதுதான் நாம் இந்த உடல் ஆரோக்கியத்தை கொண்டு மற்றவர்களுக்கு இந்த பயிற்சிகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் மனவளக்க நண்பர்களுக்கு கொடுத்துள்ளார்கள். அந்த பயிற்சிகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நல்ல உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் உயர்ந்த புகழோடும் வாழ்வதற்கு இந்த யோக பயிற்சிகள் சிறப்பாக உதவுகின்றது. மனவளக்கலை ஆசிரியர்களாக நாமும் இந்த பயிற்சிகளை நாம் இந்த சமுதாயத்திற்கு சிறப்பாக கொண்டு சென்று இந்த மக்கள் சிறப்பாக வாழ அருள் தொண்டாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பயிற்சியின் மூலமாக நாம் பெற்ற நன்மைகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நெறியில் அருட்தொண்டாற்றுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.